அனைவருக்கும் சலாம். இன்று அம்பேத்கர் ஜெயந்தி. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் மரியாதை. தில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் அரசியல் சட்டமேதை B.R. அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை திங்கட்கிழமை ஏப்ரல் 16ஆம் தேதி கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி நாடாளுமன்ற வளாக புல்வெளியில் அம்பேத்கருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதையை செலுத்துவார்கள். திங்கட்கிழமை காலை முதல் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மதியம் வரை மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று மலர் அஞ்சலி செலுத்துவோருக்கு டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை வசதி செய்து தரும் என்றும், இந்நிகழ்ச்சியில் பங்கேற்போர் வந்து செல்ல பேருந்து வசதிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தியாகும். ஏப்ரல் 16 துணைவேந்தர்கள் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடைபெறும் முதல் கூட்டம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்கள், பதிவாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் புதன்கிழமை ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு உள்ளது என்ற மசோதாவுக்கு உச்ச நீதிமன்ற அனுமதி அளித்ததன் அடிப்படையில் இயற்றப்பட்ட சட்டம் அரசிதழில் சனிக்கிழமை ஏப்ரல் 12ஆம் தேதி வெளியான நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் முதல்வர் தலைமையில் நடைபெறும் முதல் ஆலோசனை கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன அதிகார மசோதா, வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநரை நீக்க கோரும் மசோதா உள்பட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் R.N. ரவி காலதாமதம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அதற்கு எதிராக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு கால வரம்பை நிர்ணயம் செய்ய கோரியும் தமிழக அரசு கடந்த 2023 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கை நீதிபதிகள் J.P. பார்த்திவாலா மற்றும் R. மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த சில மாதங்களாக விசாரித்து வந்தது. தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, P. வில்சன், முகுல் ரோத்தகி, ராகேஷ் துவேதி ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். ஆளுநர் தரப்பில் மத்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் R. வெங்கடரமணி மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆகியோர் வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த பிறகு கடந்த ஏப்ரல் 8 இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களையும் நிறுத்தி வைத்து பின்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் செயல் சட்டத்துக்கு எதிரானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அவ்வாறு மசோதாக்களை தாமதப்படுத்த ஆளுநருக்கு தனி அதிகாரம் ஏதுமில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது. அதேபோல மசோதாக்கள் மீது 1 மாதத்துக்குள் ஆளுநர்
முடிவெடுக்க வேண்டும் என்றும் கால அறவரையை உச்ச நீதிமன்றம் நிர்ணயித்தது. இதன் மூலம் ஆளுநர் ஆரியன் ரவியால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டது. தொடர்ச்சியாக அந்த 10 மசோதாக்களும் சட்டமாவதாக சனிக்கிழமை அரசிதழில் அறிவிப்பு வெளியானது. வரும் காலத்தில் பல்கலைக்கழக துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வர் வசமாகியுள்ளதாக அரசிதழில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தமிழக அரசு சார்பில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தமிழக முதல்வர் தலைமையில் வரும் புதன்கிழமை ஏப்ரல் 16ஆம் தேதி மாலையில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழகத்தின் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் ஆளுநர் RN ரவி வசமிருந்த அதிகாரங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு முதல்வர் MK ஸ்டாலினுக்கு சென்றடைந்த நிலையில் நடைபெறும் முதல் கூட்டம் இதுவென்பதால் பல்கலைக்கழக அளவில் மட்டுமல்லாது மாநில அளவில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் அதிகார ரீதியாகவும் ஏற்படுத்தப்பட வேண்டிய சீரமைப்புகள் மாற்றங்கள் குறித்து சில முக்கிய அறிவிப்புகள் அக்கூட்டத்தில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.